இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தை, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். அந்த நாட்களில் இது தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்காரர்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அதே போல் தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் அவங்க கை கொண்டு நடக்கும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் செய்து வரும்போது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் சொல்கிறார். சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படணும். பரிசுத்த ஆவியினாலே ஜனங்க நிரப்பப்படணும். அதே போல் பாவ மன்னிப்புக்கு ஏற்ற அந்த ஞானஸ்தானத்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தன் சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்போ நான் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது நீ பயப்படாதேன்னு சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10 திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன்னு சொல்லி அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நீங்கள், உபதேசம் பண்ணுகிறவர்கள், எதற்கும் நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்தி உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவார், உதவி ஒத்தாசை பண்ணுவார். அவருடைய கரம் நீதியினால் நிறந்திருக்கிறதுனால அந்த நீதியின் கரம் உங்களை தாங்கும். அதை நம்ம விசுவாசிக்கணும். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் இங்கே யோசுவாவுக்கு ஒரு வாக்கு பண்ணுறாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்கிறார். மோசேவை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சத்துக்கு புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், அதில் முதிய பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, இப்படி தனித்தனியாக கணக்கெடுத்து சொல்லும்போது கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் கடந்து போனதாக வேதத்தை இந்த எழுதியிருக்கிற ஞானிகள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதனால் அவ்வளோ ஜனங்களை வழிநடத்துறதுக்கு தேவன் மோசேவோடு கூட இருந்தார்னு பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உன்னோடு கூட இருக்கேன். அன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசி கூட நான் சிறு பிள்ளைன்னு சொன்னார். நீ சிறு பிள்ளை என்று உன்னை சொல்லாதே, உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். அதுபோல் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவன் தாயின் கருவிலே அறிந்திருக்கிறார். உங்களை எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கை போடாமல் இந்த பட்டணத்தில் எனக்கும் அநேக ஜனங்கள் இருக்காங்கன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது நமக்கு ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு தீங்கும் வராதபடி செய்வார். சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவன் நம்மளை தாங்குவார், தப்புவிப்பார், இல்லையா, நம்மளை பாதுகாப்பார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற ஒரு சத்திய வசனத்திலையும் ஜீவன் இருக்குது, இல்லையா. யோவான் 14ஆம் அதிகாரம் 18 23 வசனம் வரைக்கும் தியானிச்சு பாருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்னு சொல்கிறார். நான் உங்களிடத்துல வருவேன். கொஞ்ச காலம் இந்த உலகம் என்னை காணாமல் இருக்கும், ஆனால் நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியே நீங்களும் பிழைப்பீர்கள். எப்படி அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நாம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பாவம் மீறுது அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார், இல்லையா. நமக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவனின் வலது கரத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமிலே அவர் கை தூக்கி எழுப்பப்பட்டார். இன்றும் பிதாவின் வலது பாரத்திலே அவர் ஜீவனுள்ள தேவனாய் வீற்றிருக்கிறார். அதனால் நான் பிழைத்திருக்கிறபடியினால
நீங்களும் என்றென்றும் பிழைத்து இருப்பீங்க. அப்போ முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னா அப்போ நீங்கள் என்றென்றும் பிழைத்து இருப்பீங்க, மரணத்தை காண மாட்டீங்க, நித்திய ஜீவனில் இருப்பீங்கன்றது தான் சொல்கிறார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகளை நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எல்லாம் எடுத்து போட்டு தான் 2 கற்பனையாக அந்த 10 கட்டளையை சுருக்கி கொடுக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு, உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு முழு பலத்தோடு சிந்தையோடு அவரிடத்துல அன்பு கூறுங்க. அப்படி நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறுறவங்க என்னுடைய பிதாவின் இடத்துல நீங்கள் அன்பு கூறுவீங்க, நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ பிதாவின் இடத்துலையும் குமாரன் இடத்துலையும் நீங்கள் அன்பாக இருக்கும்போது நீங்கள் பிதாவையும் குமாரனையும் நீங்கள் காண முடியும். அவர்கள் உங்களோடு கூட வந்து போஜனம் இருப்பார்கள். போஜனம் இருக்கிறதுனா உங்களோட கூட அவங்க இடைப்படுவாங்க, பேசுவாங்க, உங்களை வழி நடத்துவாங்க. என்ன யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதாவும் அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இதுதான் அந்த வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கா? அப்போ கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். பிதாவும் குமாரனும் நம்மோடு கூட வாசம் பண்ணுவாங்க. அந்த சிலாக்கியம் பாக்கியம் வேணும்னா கர்த்தரை தேடுங்க, முழு மனதாக தேடுங்க, அவர் வசனத்தை கை கொண்டு நடங்க. அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும்படியாக காத்து கொள்ளுங்க. என்ன சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 46:7 பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி நமக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்கிறார். 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. யோசுவாக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்கிறார். உனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் உன் பேரில் கை போட மாட்டான், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைன்னு சொல்கிறார். அதே போல் ஆதியாகமம் 39:21 பார்க்குறோம், யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வாக்கு, என்ன, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேலே கிருபையை வைத்து சிறைச்சாலையின் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்றைக்கும் உங்கள் எல்லையில் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், படிக்கிற எல்லையாகட்டும், எந்த எல்லையிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை யார் வந்து நடத்துகிறாங்களோ அந்த தலைவர்களுக்கு உங்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக செய்வார். அன்றைக்கி எஸ்தர் ராஜாத்திக்கு எப்படி தயவு கிடைக்கும்படியாக செய்தார் இல்லையா? எல்லார் கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைத்ததுன்னு பார்க்குறோம். அன்னைக்கு யோசேப்புக்கும் தேவன் அந்த தலைவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இன்றைக்கி உங்களுக்கும் எல்லார் கண்களிலும் கர்த்தருடைய தயவு கிடைக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இன்னொரு நாமம் என்ன? இம்மானுவேல் இல்லையா? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஏசப்பா நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த முழு விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நாம் எதை குறித்தும் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. கர்த்தருடைய வசனத்தை, அவர் கற்பனைகளை நாம் கை கொண்டு அவர் உபதேசம் பண்ணின காரியங்களின் படியெல்லாம் நம்ம நடந்தோம்னா இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். அவர் வருகையிலே நம்மையும் நித்திய ஜீவனிலே ஒரு நாள் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்படணும். ஆமீன்.